கார்த்திக் பெங்களூர்ல சாஃப்ட்வேர் இன்ஜினியரா இருக்கான். மாசம் 65,000 சம்பளம் வாங்குறான். நல்ல வாழ்க்கை தான். ஏசி ரூம், ஸ்விக்கில ஆர்டர் போட்டுக்குவான். வீக்கெண்ட் ட்ரிப்ஸ். ஆனா அவன் ஒரு நாள் என்கிட்ட சொன்னான், மச்சி மந்த் எண்டு கையில 200 ரூபாய் இருக்கு. 65,000 சம்பளம் வாங்குற அவனுக்கே அந்த நிலைமைனா நம்மளுக்கு என்ன நிலைமை அப்படின்னு நான் யோசிச்சேன். இந்த ப்ராப்ளம் கார்த்திக்கு மட்டும் இல்ல, ஒர்க் பண்ற எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நாம தான் ஓபன் அப் பண்றது இல்ல. இன்னைக்கு நாம அதை பத்தி பேசுவோம். மித்து 1, அதிகமா சம்பாதிச்சா பணக்காரன் ஆயிடலாம். இந்த நம்பிக்கை நம்ம எல்லாருக்குமே இருக்கும். ஒரு ப்ரொமோஷன் வந்தா சேவ் பண்ணலாம், இல்ல அப்ரேஷன் வந்தா சேவ் பண்ணலாம், அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். கார்த்திக் கிட்ட கேட்டேன், சேலரி ரைஸ் வந்தப்போ என்ன பண்ண? அவன் சொன்னா, புதுசா ஒரு ஐபோன் வாங்கிட்டேன். இதுக்கு ஒரு பேர் இருக்கு, லைஃப் ஸ்டைல். உங்க எக்ஸ்பென்சஸோ இந்த புக்ல சொல்றாரு, உங்க சேலரி 30,000ல இருந்து 60,000 அதிகமாகும் போது 30,000ல இருந்து 58,000 வரைக்கும் போகும் அப்படின்னு சொல்றாரு. இதோட நெட் ரிசல்ட் என்னன்னா, சேம் ஃபைனான்சியல் சிச்சுவேஷன்ல தான் நம்ம இருப்போம். யூஎஸ்ல ஒரு ஸ்டடி பண்ணி பார்த்தாங்க. லாட்டரி டிக்கெட்ல 10 crores வின் பண்ணவங்க எல்லாம் 5 yearsக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஸ்டடி இருந்துச்சு. அதுல கிட்டத்தட்ட 70% ஆஃப் த பீப்புள்ஸ் அவங்க இதுக்கு முன்னாடி என்ன ஃபைனான்சியல் சுச்சுவேஷன் இருந்தாங்களோ அதே ஃபைனான்சியல் சுச்சுவேஷனுக்கு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லுது. இதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், லைஃப் ஸ்டைல் இன்ஃப்ளேஷன். நம்ம சம்பளம் இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளோட கமிட்மெண்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலா அது ஹியூமன் நேச்சர் தான். உண்மை என்னன்னா, நம்ம சம்பளத்தை அதிகப்படுத்துறதை விட நம்மளோட சேவிங்ஸ் ரேட் அதிகப்படுத்துறது தான் முக்கியமான விஷயம். 30,000 சம்பளம் வாங்கி அதுல 5,000 சேவ் பண்றவங்க 60,000 சம்பளம் வாங்கி சேவிங்ஸே இல்லாதவங்களோட ஃபைனான்சியலி பவர்ஃபுல்லா இருப்பாங்க. உங்க சேலரி எவ்வளோன்னு யோசிக்கிறத விட உங்களால மந்த்லி எவ்வளவு சேவ் பண்ண முடியும் அப்படின்னு யோசிக்கிறது தான் பெட்டரான டிசிஷன். மித் 2, ஹார்ட் ஒர்க் பண்ணா பணக்காரனா ஆயிடலாம். சென்னையில கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் பண்ற ஒரு ஆளு டெய்லி 10 மணி நேரம் ஒர்க் பண்றாரு. அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி அவரால் ரீச் ஆக முடியலையே. மகன் ஹசில் இந்த புக்ல பில்கேட்ஸோட ஒரு கதை சொல்றாரு. பில்கேட்ஸ்க்கு ஒரு லக் இருந்துச்சு. அவர் படிச்ச அந்த ஸ்கூல்ல அந்த காலத்திலே கம்ப்யூட்டர் இருந்துச்சு. அது யூஎஸ்ல அந்த டைம்ல வெரி ரேர். ரொம்ப கம்மியான ஸ்கூல்ஸ்ல மட்டும் தான் கம்ப்யூட்டர்ஸ் இருந்துச்சு. இன்கேஸ் பில்கேட்ஸ் படிச்ச ஸ்கூல்ல கம்ப்யூட்டர் இல்ல அப்படின்னா பில்கேட்ஸே என்ன இருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க. இதுக்கு மீனிங் ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டாம்னு சொல்லல, ஹார்ட் ஒர்க் எதுல பண்றோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த புத்தகத்துல லக் அண்ட் ரிஸ்க் இது ரெண்டும் எவ்வளவு முக்கியம்னு சொல்லியிருக்காங்க. உங்க குடும்பம், நீங்க பிறந்த ஊர், அந்த காலகட்டம் இதெல்லாம் தான் உங்களோட ஃபைனான்சியல் லைஃபை சேவ் பண்ணுது. இதை புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு ஒரு அட்வான்டேஜ் கிடைக்கும். என்னன்னா, உங்களோட சக்சஸ்க்கும் ஓவர் கிரெடிட் எடுத்துக்க மாட்டீங்க, உங்களோட ஃபெயிலியருக்கும் உங்களை நீங்களே பிளேம் பண்ணிக்க மாட்டீங்க. இந்த எமோஷனல் பேலன்ஸ் தான் லாங் டேர்ம் வெல்த்தோட சீக்ரெட். மித் 3, ரிச் பீப்புள்ஸ் லக்ஸரியா வாழ்வாங்க. கார்த்திகோட நெய்பர் ரமேஷ் அங்கிள் ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல ஒர்க் பண்றாரு. ஒரு சிம்பிள் மாருதி சுசுகி, ஒரு சின்னதா ஒரு வீடு வச்சிருக்காங்க. அவரோட பையன் யூஎஸ்ல படிக்கிறான். ஆனா கார்த்திக் எப்படின்னா, அவனோட போன் இஎம்ஐ, அவனோட பைக் இஎம்ஐ, அவன் போற ட்ரிப்பே இஎம்ஐல தான். ஸோ இப்ப சொல்லுங்க, இவங்க 2 பேர்ல யார் பணக்காரங்க? மாரன் நெசல் இந்த புக்ல சொன்ன ஒரு முக்கியமான விஷயம் அது என் மைண்ட்ல ரொம்ப ஆழமா ஒட்டிக்கிச்சு. வெல்த் இஸ் வாட் யூ டோன்ட் சி. வெல்த் உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்னா அது ஆல்ரெடி செலவாயிருச்சு. வெல்த் உங்க கண்ணுக்கே தெரியல அப்படின்னா அது அக்குமுலேட் ஆயிட்டு இருக்குன்னு அர்த்தம். எக்ஸாம்பிளுக்கு, நீங்க ஒரு எஃப்டிஓ இல்ல ரெக்கரிங் டெபாசிட்டோ போட்டிருக்கீங்க அப்படின்னா அது ஸ்டில் உங்க கண்ணுக்கு தெரியாது, ஆனா வளர்ந்துகிட்டு இருக்கு. இதுவே நீங்க ஒரு லக்ஸரியா ஒரு கார் வாங்கியிருக்கீங்க, லக்ஸரியா ஒரு வீடு வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோட மதிப்பு வளர்ந்தோ இல்லையோ அது உங்க கண்ணுக்கு தெரியுது அப்படின்னாலே அந்த மணியை ஆல்ரெடி ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ வெல்த் எப்போதுமே உங்க கண்ணுக்கு தெரியாது, லக்ஸரி தான் உங்க கண்ணுக்கு தெரியும். அந்த லக்ஸரிங்கிறது ஆல்ரெடி செலவு பண்ண பணம். உங்க ஏரியால யாராவது ஃபேன்சியான கார் வச்சிருப்பாங்க, அவங்கள பார்த்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஐயோ, அவங்களுக்கு எவ்வளவு பணம் இருக்கு பாருங்க. ஒருவேளை அதை அவங்க இஎம்ஐல வாங்கியிருந்தா அந்த காரே உங்களை இம்ப்ரெஸ் பண்ணதான் வாங்கியிருக்காங்க. நீங்க இம்ப்ரெஸ் ஆனீங்க, அவங்க லோன் கட்டுறாங்க. இந்த சைக்காலஜி தான் பீப்புள்ஸ்ட இருக்குன்னு சொல்றாரு. இந்த சைக்காலஜி வச்சு ஒரு ஃபார்முலா சொல்றாரு, ஸ்பெண்ட் லெஸ் than what you earn, save the difference and wait. இந்த சிம்பிள் ஃபார்முலா தான் மிகப்பெரிய சைக்காலஜி. 4, இன்வெஸ்ட்மெண்ட். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ரொம்ப ரிஸ்க். ஆக்சுவலா ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்றது ரிஸ்கி தான், பட் இன்வெஸ்டே பண்ணாம இருக்கிறது அதை விட பெரிய ரிஸ்க். ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணா லாஸ் தான் ஆகும்னு சொல்லி நம்ம வீட்டுல நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. வாரன் பஃபெட் அவரோட 10 வயசுல இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சு 30 வயசுல 8 கோடி அச்சீவ் பண்றாரு. 50 வயசுல 800 கோடி அச்சீவ் பண்றாரு. அவரோட 90 வயசுல 7 லட்சம் கோடி அச்சீவ் பண்றாரு. இது ஆக்சுவலா காம்பவுண்டிங் மூலியமா அவர் ஏர்ன் பண்ண மணி. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 25 வயசுல டெய்லி 100 ரூபான்னு வச்சு மந்த்லி 3,000 நீங்க சேவ் பண்ணீங்க அப்படின்னா இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்ல 12% ஆவரேஜ் ரிட்டர்னா கிடைக்குது. அப்படின்றப்போ உங்களுக்கு உங்க 60 வயசுல கிட்டத்தட்ட 2 கோடி கிடைச்சிருக்கும். நீங்க இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் வெறும் 12,60,000 தான். இன்கேஸ் இதே செட்டப்ப உங்களோட 25ல ஸ்டார்ட் பண்ணாம உங்களோட 35 ஏஜ்ல ஸ்டார்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களோட மொத்த ரிட்டர்ன் 57 lakhs தான் இருக்கும். கிட்டத்தட்ட 1.4 crores உங்களுக்கு லாஸ் ஆகுது. இந்த இடத்துல தான் நீங்க காம்பவுண்டிங்க்கும் டைமுக்கும் உள்ள கனெக்ஷனை புரிஞ்சுக்கணும். இன்கேஸ் உங்க பணத்தை வெறும் சேவிங்ஸ் மட்டுமே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ரிட்டர்ன்ஸை இன்ஃபிளேஷனே சாப்பிட்டு போயிடும். அதனால சீக்கிரமா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் மூலியம் கான்டாக்ட் பண்ணி ஸ்டாக்ஸ்ல எப்படி இன்வெஸ்ட் பண்றது, எஸ்ஐபி எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி லேர்ன் பண்ணிக்க. மித் 5, ஃபியூச்சர்ல பாத்துக்கலாம். இதுதான் இந்த மொத்த மித்திலேயே ரொம்ப டேஞ்சரஸான மித்து. சேவிங்ஸை நாளைக்கு ஆரம்பிக்கலாம், அடுத்த மாசம் ஸ்டார்ட் பண்ணலாம், நெக்ஸ்ட் இயர் பாத்துக்கலாம், கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், குழந்தைங்க பெருசானதுக்கு அப்புறம் பாத்துக்கலாம், இப்படின்னு நம்ம தள்ளி போட்டுக்கிட்டே இருக்க. புக்ல யூ வில் சேஞ்ச் அப்படிங்கிற ஒரு சாப்டர். 25 வயசுல நீங்க பண்ற பிளான் 40 வயசுல வேற மாதிரி இருக்கும்.
40 வயசுல நீங்க பண்ற பிளான் 60 வயசுல உங்களுக்கு செட் ஆகாது. இப்படி ஃபியூச்சர் செல்ஃப் பத்தி நம்ம எப்பொழுதுமே தப்பா தான் ப்ரிடிக்ட் பண்றோம். ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, 5 வருஷத்துக்கு முன்னாடி நீங்க என்ன ஆகணும்னு நினைச்சீங்க, இப்ப என்னவா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா எப்பொழுதுமே நம்ம கரண்ட் சுச்சுவேஷன் யோசிக்கும் போது நம்ம கம்ப்ளீட்டடா இருக்கிற மாதிரி நம்மளே ஃபீல் பண்ணிக்குவோம். இனிமே இந்த பொசிஷன்ல இருந்து நம்ம சேஞ்ச் ஆக மாட்டோம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கும். ஆனா நம்ம எப்பொழுதுமே சேஞ்சிங் ஆகிட்டு இருக்கோம். ஸோ ஃபியூச்சர் பிளான் பண்றது வெயிட் பண்றதை விட, அல்ல அதை ப்ரிடிக்ட் பண்ணி ஏமாறதை விட, இன்னைக்கே இப்பவே என்ன முடியுமோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களோட அமௌண்ட் சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம். ஆனா அதை கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்றது மூலியமா உங்களோட ஃபியூச்சருக்கு ஹெல்ப்ஃபுல்லா. மெயினா இப்படி நீங்க பண்றதுனால உங்களோட ஹேபிட் நல்லா வளரும். அமௌண்ட்டை விட ஹேபிட் தான் ரொம்ப முக்கியம். மாசம் மாசம் நீங்க அந்த ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ஒதுக்கி வச்சு அதை சேவ் பண்ணணும், இன்வெஸ்ட் பண்ணணும்னு நீங்க உங்க மைண்ட் செட்டை மாத்துறது மூலியமா நீங்க ரெகுலர் பேஸ்ல உங்களோட ஹேபிட்டாவே அது மாறிடும். இந்த ஏஐ ஏரால என்னென்னமோ நடக்குது, புதுசு புதுசா மாற்றங்கள் வருது, டக்குன்னு சேஞ்சஸ் நடக்குது. பலருக்கு ஜாப்ஸ் போகுதுன்னு பயம், பலருக்கு புதுசா ஒரு ஜாப் கிடைக்குதுன்ற சந்தோஷம். ஆனா இன்கேஸ் நீங்க சேவிங்ஸோ இன்வெஸ்டிங்கோ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஏஐ பார்த்து எந்த பயமும் வந்திருக்காது. உங்களுக்கு லேர்ன் பண்றதுக்கான டைம் கிடைச்சிருக்கும். சுச்சுவேஷன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை டேக்கிள் பண்றதுக்கான டைமிங் வந்துட்டு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் சேவிங்ஸும் கொடுக்கும். அது இந்த புக்ல மெயினான ஒரு கோட் இருக்கு. ஃப்ரீடம் இஸ் த ஹையஸ்ட் டிவிடெண்ட் மணி பேஸ். பணம் உங்களுக்கு லக்ஸரி கொடுக்குதோ இல்லையோ, டைம் அண்ட் ஃப்ரீடம் இது ரெண்டையும் கொடுக்கும். பே யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட் அப்படிங்கிறது தான் இந்த புக்கோட கோர் கான்செப்ட். மோகன் ஹாஸ்லோட சைக்காலஜி ஆஃப் மணி தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 லாங்குவேஜ்லையும் கிடைக்குது. 2 புக்கோட லிங்கையும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதான் சொன்னேன்.